டாஸ்க் கலெக்டர் பார்ட் 2 தான் பண்ண போகிறோம். வந்தோடனே 41K 43K கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓ 7 மில்லியன் இருக்கட்டும் கைஸ், பிடிச்சிடலாம் நினச்சி. நீ அவரோட தர 50. இவன் எவ்வளோ தர போகிறான் தெரியலையே. ஓ 44. இப்போ நம்மகிட்ட 8 மில்லியன் இருக்குது கைஸ். ஒன்று இதில் எவ்வளோ வரும் பார்க்கலாமா? ஆஹா ஓஹோ, இப்போ இப்படிவா, இப்போ லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு. என்னப்பா அது, எவ்வளோ கிடைக்கும் அது? எனக்கு புரியல. பக்கத்தில் ஒன்று இருக்குன்னு இப்போ தான் கைஸுங்க முடித்தேன். ஓகே 10 மில்லியன் வந்துச்சு. நைஸு. அவன் பாருங்க எங்கே போயிட்டானு பிடிக்க முடியுங்கிறீங்க. புக்கிஞ்சு கேமு 58 போடு டக்கிட்ட போட்டு. டே என்னடா இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு வாங்கடா. டே ஏன்டெல்லாம் இவ்வளோ கேட்டாலும் வேலைக்கு ஆகாது தம்பி, கொஞ்சம் அதிகமாக தான் கேட்கணும். ஐயோ 64K வா, 54K தானே, 64K கேட்டாங்க கைஸ். இவன் எவ்வளோ வரலாம்? 64 போடு மறுபடியும் 49Kவா. இதெல்லாம் பார்க்க அசால்ட்டாக இருக்குது கைஸ். இப்போ போ 42 வந்துச்சு. திஸ் இஸ் அ லாஸ்டஸ்ட் கேம். திஸ் இஸ் அ லாஸ்டஸ்ட் என்னது பார்ட்டுன்னு சொல்ல வந்துட்டேன். ஓகேங்களா? என்ன ஃப்ரீயாக வருது? என்னது 75 டைமா? என்ன கைஸ் என்னை வச்சு இது பண்ணுறானுங்க? என்ன கைஸ் 75 டைம் சொல்கிறான்? எதுவுமே பண்ண முடியாது போங்க கைஸ். முதல்ல இவன் முடிப்போம். 13 வரட்டும். ஐயோ 70 டைம் பண்ணிவிட்டு இருங்க. நெக்ஸ்ட் ஒன்று முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அங்கே முடிச்சிட்டேன், அப்புறம் தான் இங்கே முடித்தேன். இதை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு டைமு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். இது பண்ணிவிட்டு 1 மில்லியன் காசு கொடுக்குறான் நம்ம. ஓகே கைஸ் கண்டினியூ பண்ணுறேன். பண்ணுறது லேட் ஆகும். 3 hours later. 3 2 1 சக்ஸஸ்ஃபுல்லி. 50K தான் கிடைக்குதா? 10 கரெக்டாக 10. போ போ. என்னங்க 77 இவ்வளோ கிடைக்குது. இப்போ 2 கிடச்சிச்சு. இது எவ்வளோட வரும்? 90K 63K. இப்போ 40 வந்தால் என்னடா இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு தோணுங்க. 10K தானா? ஃபஸ்ட்லாம் 1 ரூபா 2 ரூபா கிடைக்குங்க. இப்போலாம் மில்லியன் கணக்கெலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஐயோ நல்லா இதே வரல, நான் சொல்லிட்டு வந்துருச்சு. ஆடுவோம். நான் ஒன்று பார்த்தேன், அது உண்மையானு தெரில. இந்த சைடு ஒன்று வந்து இருந்தது, அதை தான் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு. இதில் 3 மில்லியன் கிடச்சிருச்சு. ஐயோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் இப்போயே வந்துருச்சா? ஓகே 1 மில்லியன். ஐயோ எவ்வளோ கிடைக்குது? 76. மறுபடியும் 76 கிடச்சிருச்சு. என்ன கைஸ் இது? சரி விடுங்க, 1 மில்லியன்லாம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாகும். போ தம்பி போ.
தம்பி போ, தம்பி போ. ஐயோ தம்பி வா. கொஞ்சம் கூட அசையில கைஸ். 100 வந்தால் தான் அசையும். இது ஏன் சாட்சியமா அசைஞ்சிருச்சு. டே 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 கைஸ், வெளியே எப்படி கைஸ் போகிறது? வந்துச்சு. ஐயோ ஏன் தம்பி எப்படி மிஸ் பண்ணுறீங்க? அசைஞ்சிருச்சு. மறுபடியும் அசைஞ்சிருச்சு. 80K பா. என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இது? அம்மா பார்த்துட்டோம்னே 14K தான் இருக்குதா? வா தம்பி வா 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 வா. இதில் இந்த மாதிரி நான் சிம்பிள் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 24 27. ஒரு செகண்டுக்கு 27K. 100 வந்துட்டாங்க கைஸ் ஒரு வழியா. ஆஹா இவன் தான். ஓ இவன் இருக்கான தனியா. 100K. இருக்க எதாவது போட்டிங்களாடான்ட்டுலாம் இங்கே எதுவும் போடல. கீழே ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்க? எத்தனை ஃப்ளோர் நம்ம இருக்கிறோம்? ஐயோ இது தெரியாமல் எனக்கு. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு, தேர்டு ஃப்ளோரு. நம்ம இருக்கிறது இப்போ தேர்டு ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருன்னு சேர்த்துனா நம்ம இருக்கிறது 4th ஃப்ளோரில் இருக்கோம். கைஸ் 4th ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் கைஸ். வா தம்பி வா. என்னங்க இவ்வளோ கம்மியாக வந்து எப்படி கைஸ்? வாங்க கைஸ் நான் விட்டுக்கா போவோம் சென்னைக்கு. வா தம்பி வா. போ அப்படியே வா. இந்தா பார்த்தீங்களா அங்கேயே இருக்கு பார்த்தீங்களா? எதனால் இப்படி வருதுன்னு தெரில. லெஃப்ட்டு ரைட்டு ரைட். ஐயோ லெஃப்ட்டு ரைட்டு ரைட் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு. 4 மில்லியன் வந்துருச்சு. ஓகே கைஸ் 4 மில்லியன் வந்துருச்சு கைஸ். 4 மில்லியன் கைஸ். ஐயோ நெக்ஸ்ட் ஃபுல் எதுடா கொடுத்த? 3 மில்லியன் கேட்குறானே. டிப்ஸ்கோ டிப்ஸ்கோ. ஓ 21K பா. ஐயோ 139K வா. இதுக்கெலாம் ஆசை மாட்டேன். அவ்வளோதான் கைஸ். இது என்னடா அப்கிரேடு 4 மில்லியனாவா கைஸ்? ஒரு 1 ட்ரில்லியன் வரட்டும் அப்போ கண்டினியூ பட்டா. 2000 years later. ஸோ கைஸ் ரொம்ப நேரம் கழிச்சு 100 மில்லியன். நம்மக்கிட்ட 100 மில்லியன் காசு இருக்கு கைஸ். 100 மில்லியன் சப்பா. முடியல தடவை முடியல. வாங்க அப்படி வரிசையாக போவோம். மேலே என்னப்பா வாங்கப்பா. தச்சுக்கோ வாங்கடா. போங்கடா 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 போங்கடா. அவாடி 2 ஸ்பின்னர் கிடச்சிருக்கு. டே பிக் வாடா. கியூஜ் இப்போயாச்சும் வாடாடே. போன எபிசோடில் தான் வரல. இந்த டைம் பெரிய பணக்காரங்க வயசு இப்போயாச்சும் வர சொல்லு. 3 மில்லியன்.
நீயாச்சும் வாடா. கைஸ் எக்ஸ்கியூஸ் நின்று டேய் ஒருத்தன் வந்துடுவான். திருப்பாத கைஸ் ஒன் ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரானா கியூஸ் வர மாட்டேங்கிறான், பக்கத்தில் நிற்கிறான். என்னடா போங்கடா. இருப்பாக இருக்குது கைஸ். என்ன 15 மில்லியன் அதுக்கிட்டையும் இப்போ ப்ளூ கிராஸ் பூம் மிஷின் போடா. போங்கடா 8 மில்லியன் ப்ளூ பார்த்தா இப்போ தேவையில்ல. 10 100 டைம் கிளிக் பண்ணுமா? அடே என்னடா கேஸ் இது முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். என்ன பண்ணுறது? இந்த டைம் வந்து இது போட மாட்டேன் கைஸ், நினச்சிக்கோங்க ஓகேங்களா? அப்படின்னு சொன்னால் நினச்சிப்பீங்களா? போடுவேன் 1 eternity later அது போடுறேன். பாய். போடுறேன் வெயிட் பண்ணேன் கைஸ். அதை முடிச்சது நம்ம 300 வந்துருச்சு. அப்போ ஓகே. ஸ்டார்ட் வால், அப்டேட் வால். என்னப்பா ப்ளூ கலரில் வருமா? ஓகே விடுங்க. பேக்கு வேறு எதாவது இல்லையாடா? அதே கிடச்சிச்சு நான் விட்டு இருக்கிறது. மறுபடியும் அதே கிடச்சிச்சு. நீ 19,000 வாடா. 19 மில்லியன். இதில் கொஞ்சம் காசு வருமா? அதுக்கு முதல்ல 6 மில்லியன் வேணுமா? 9 மில்லியன் கொண்டு 8 மில்லியன் கொண்டு வந்துட்டேன். 9 மில்லியன் தான் வேணுமா? வந்துட்டேன். ஓகே கைஸ் 6 மில்லியன் கொடுத்துட்டேனா? அடுத்து என்ன? இது எவ்வளோட தேவை? சின்ன பால். என்ன மால் இவ்வளோ தர? இவ்வளோ கம்மியாக தந்தீங்கன்னா எங்கே போகிறது காசுக்கு? வச்சுக்கோ 9. எவ்வளோட வரும் இப்போ? 50. ஒரு பால் 50K கொடுத்தோம்னா சரின்னு வரும். பாருதா அக்கா. என்ன 3 வந்துருச்சு. மறுபடியும் இங்கே கொடுத்தா 6 வந்துருச்சு. 8 மில்லியன் தேவையா? ஐயோ இதை கொடுத்துட்டான். 12 மில்லியன் வந்துச்சுடா. இப்போ 4 மில்லியன் இருக்கா? 8 வந்துடுச்சு. இப்போ நீ ஒரு 5 தந்துட்ட, நீ ஒரு 8 தந்துட்டான். அப்போ கொடுத்தோம்னா மீதி 50K இருக்குமா? 50Kல மறுபடியும் இப்படி வந்தோம்னா இந்த ப்ளே கொடுக்கும். 1 மில்லியன் வந்துருச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் 1 மில்லியன் கைஸ். 1 மில்லியன் வந்துருச்சு பார்த்தீங்களா? 23 மில்லியன் கொடுத்து நெக்ஸ்ட் ஆட்டம் போட. நாளைக்கு மாசு தான் கைஸ். 13 மில்லியன் வருது கைஸ் நெக்ஸ்ட் ஆட்டத்தில். நாளைக்கு மாசு தான். இருங்க கைஸ். ஐயோ யாருக்கிட்ட அது வருது? நம்மளுக்குன்னா இருந்தால் நல்லாயிருக்குமே கைஸ். அது நல்லா நம்மளுக்காக இருக்கணும் கைஸ். டே ப்ளீஸ்டா. நம்மளுக்கு தாங்கடா. 13 மில்லியனா? அப்பா பணக்காரங்க தான் அது வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்படி போடா நீ வேற. 7 மில்லியனு. இவன் 10 மில்லியன் கேட்குறான்னா 13 மில்லியனுக்கு வெண்டோவா? நீ 3 தாடா. 4 தான்றானா? நீ 4 தாடா. 3 தந்துட்டான். இதுவும் நல்லது தானே. 13 வந்துடுச்சு. 10 கொடுத்து இப்போ 4 மில்லியனுக்கு ஸ்டார் வருதா? கொடுறா. அவ்வளோதான் கைஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக இந்த இது முடிச்சிட்டேன். 4 வந்துடுச்சு. சூப்பர். 3 வந்துடுச்சு.
9 இன்னும் ஐயோ டே கொஞ்சம் காசு அதிகமாக வரணும்லடா. கைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபேன் சவுண்டு வரும் ஓகேங்களா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபேன் சவுண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். அப்படியே இருக்குது. டேய் யாரா நீ? கைஸ் எவனும் ஒருத்தன் வந்துட்டான் கைஸ் நம்ம உள்ள. ஐயோ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு 8 மில்லியனா? ஐயோ எவனோ ஒருத்தன் வந்துட்டானே, யாரா நீ? எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு. இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான். டே வாடா நெக்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். அவனுக்கு பின்னாடி கிடச்சிச்சா? ஓகே தம்பி வாங்க தம்பி, நெக்ஸ்ட் ஃப்ளோரு என்ன அமைச்சிருக்கிறான். ஹவ் ஆர் யூ? ஃபைன். யூ? ஓ 3K கிடச்சிருச்சு, 2K கிடச்சிருச்சு. வாங்க பிடிச்சி 5 பால் கொடுத்துட்டோம். எங்கே போயிட்டான்? ஓ பால் சொல்லிட்டு தான் போனான் அவன் தானே. டே எப்படியாச்சும் கொடுறாடி தம்பி, ப்ளீஸ் தம்பி. எஸ் சேட் ஸ்மால் கொடுத்துட்டான். ஜூஸ் எப்படா தருவே? 10 மில்லியன் இருக்கு, 25. ஃபஸ்ட்டு ஒர்க் ஏரியா 25 கொடுத்துட்டு. கைஸ் வந்துடுச்சு கைஸ். நம்மளுக்கு தானே. எங்கே அந்த 13 மில்லியன் எப்போ கைஸ் வரும்? 13 மில்லியனு 2 மில்லியனு. அது நம்மளுக்கு இல்லை, பணக்காரங்களுக்கு. சிட் என்ன கைஸ் இது? நம்மளுக்கு கிடையாதா கைஸ்? பணக்காரங்களுக்கு தான் கிடைக்குமா? ஏன் நம்மளுக்கு கிடைச்சா என்ன ஆகும்? சரி வாங்க இருக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு. இவன் எவ்வளோ தருவான் ஒரு செகண்டுக்கு? 16. ஓகே இப்போ பக்கத்தில் ஒருத்தன் கொடுத்தானே அதிகமாக தருவான்னு நினைக்கிறேன். காசில் 10 11 13. ஓ ஒரு இடத்துக்கு ஒரு பிக்சரா? ஓகே கைஸ். இவன் என்ன கைஸ் நம்மளோட எங்கே போயிட்டான்? ஏழு மில்லியனு. இது அங்கே க்ரீன் கலரில் காட்டுச்சுன்னா நம்ம போயிடலாம். க்ரீன் கலர் காட்டு 16 மில்லியனடா டே. என்ன கைஸ் 13 மில்லியன் கேட்குறான். அப்பாடி ஒரு 10 மில்லியன் காத்துட்டான் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம தம்ப்நெயில் வரும், நம்ம வேண்டிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கிறோம்ல அந்த தம்ப்நெயில் பிக்சர் ஆட்டும். அவ்வளோதாண்ணா, 2 பேர் தானா? என்ன கைஸ் இது? ஐயோ நான் தம்ப்நெயில் வைக்க வருவான்னு நினச்சிருந்தேன். இவன் என்ன இங்கே போயிட்டான்? சரி விடுங்க. இப்போ கீழே கேட்கவே மாட்டேங்கிறாங்க கைஸ். 1000 ரூபாய்க்கு ஒன்றுமே இல்லை போல். இதில் மட்டும்தான் கே வருது. அது 200K தான். இல்லை ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கைஸ்? இருங்க கைஸ். 198K 200K கிட்ட வருது கைஸ். இது மட்டுமே நம்மளுக்கு. லெட்ஸ் கோ. 200Kக்கு இது மட்டுமே வருது. என்ன கைஸ் 2 தான் வருது.
என்ன 20K தான் தரான் இப்போ எப்படா இருங்க டே இவ்வளோ ஃபஸ்ட்டு எப்படா பார்க்குறது இப்போ இங்கே கேட்குறானா ஐயோ இப்போ பணக்காரங்க வருதா ஸ்டார்டிங்கில் மில்லியனு எனக்கு தெரிஞ்சு இது வந்துடும் நினைக்கிறேன் 13 மில்லியனு என்ன கைஸ் இது 1 மில்லியன் லாஸ் ஆலாம் வருது 2 மில்லியன்ப்பா போடியே ஆஹா 11 21 மில்லியன் கிடச்சிச்சா 12 மில்லியன் 34 கிடையாதா சொல்லுங்க நெக்ஸ்ட் வரும் 4 கிடச்சிருச்சு இது என்ன கைஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது 4க்கு எது கொடுத்துருவோம் டே 4 மில்லியன் கொடுத்துட்டோம்டா அதுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்டா 14க்கு எது தரானா கைஸ் ஒரு நிமிஷருங்க ஓகே இது ஒன்று 22 மில்லியன் இது கொடுத்துட்டு வந்துடுச்சு அப்பாடி இதான் கைஸ் நம்ம லோகோவே வந்துடுச்சு கைஸ் இங்கே எப்படி கைஸ் சொன்னோன்னே நம்ம லோகோ கொடுத்துட்டான் பைபிளை பாவம் விட்டுருவோம் இருக்கு டே இருறா லோகோவை பார்க்க விடுங்கடா டே அதான் ஐயா அப்பதான் அனுப்பிச்சிடுங்க ப்ளீஸ் காட்டுறா இப்போதான் காட்டுறான் கைஸ் பார்த்துக்கோங்க கைஸ் இதான் கைஸ் நம்மளோட லோகோ வழியாக காட்டிட்டான் இவன் நம்ம பைபிளில் 39 மில்லியன் நைஸ் அதுங்கிட்ட 16 இங்கே வந்துட்டானா 10 மறுபடியும் 10 மில்லியனா ஆஹா என்னது கேலாம் நம்ம கணக்கில் இருக்கக்கூடாது கைஸ் வாங்க பார்த்தீங்களா இதில் கூட மில்லியன்லாம் வருது ஆனால் நம்மளதில் டே அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதையும் பார்த்துக்கோ கொஞ்சம் அதிகமாக தாங்கப்பா மில்லியன் கணக்கில் வேணும் எனக்கு 20 மில்லியன் இதில் மட்டுமே 8 மில்லியன்லேருந்து 28 இப்போ 38 இருங்க 40 வரட்டும் 40 வந்துடுச்சு 45 விண்டோஸ் இதுக்கு மட்டுமே இல்லை இது அப்புறம் 12 இது முடிச்சிட்டோமா 10 16 எப்படா அப்படி கேட்குறீங்க டே 5 போடுங்க 5K கிடச்சிருச்சு கைஸ் பாதி அளவு கிடச்சிருச்சு ஆஹா ஏன்னா கைஸ் இது நாளைக்கு கொடுத்து பிடிச்சிருச்சு நம்மளுக்கு நாளைக்கு இந்த லோகோ தான் வைக்க போகிறேன் நாளைக்கே வீடியோ வந்துடும் நாளைக்கு வர இதே இப்போயே தந்துட்டானா அப்போ என்ன இதாக இருக்கும் பார்த்தீங்களா ஆஹா என்ன ஹைட்டு போ இந்த கேரக்டர் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த பேண்ட் மட்டும் மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் பேண்ட் மட்டும் மாற்றிடுறேன் ஏன்னா அந்த இதுக்கு நல்லா மேட்சாக இருந்தது அதான் பார்த்தேன் பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு அது கிழிங்கிற மாதிரி வச்சுருக்காங்களா இல்லை உண்மையாலுமே கிழிகிற மாதிரி தானே இலைங்க போடுற மாதிரி இருக்குது ஓகே 13 + 13 28னா 16க்கு எது கொடுத்தோம்னா ஃப்ரீயாக வந்துடும் நீ எவ்வளோ இடத்துல 60 தான் நான் பார்த்தேன் எவ்வளோ கிவ் போனஸ் மேக் மோர்
போனஸ் கொடுத்தோம்னா மேக் மோரா, அதுக்கு 6 மில்லியன் கேட்குறான். ஐயோ ஐயோ இருங்கப்பா, ஒரு 4 பேத்துக்கு பண்ண மாதிரி பார்ப்போம். 3 பேத்துக்கு சாரி, 18 வேணும். அப்போனா 18 கரெக்டாக இருக்குது. கரெக்டாக கேட்பானான்னு தெரில. 12 6 90K கைஸ். ஐயோ ஐயோ 6 மறுபடியும் 18 கொடுப்போம். 4 கரெக்டாக இருக்கும். இருங்க, ஒரு 8 மில்லியன் வரட்டும். அதுக்கு முதல்ல கீழே போய் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு நின்றுட்டு வருவோமா? அதுக்கு நம்ம எப்படி குடிக்க போகிறோம்? அப்படி தான் கரெக்டாக வரும். குதிச்சிட்டோம். அவனை விட நம்ம தான் ஹைட்டாக இருக்குமா? இருங்க, அவனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எவ்வளோ வரை வச்சுருக்கான்னு, அவனது எவ்வளோ ஃப்ளோர், நம்மளது எவ்வளோ ஃப்ளோர். எங்கே போனான்? ஆஹா, பெரிய பில்டிங்கை காணாமல் போச்சு காய்ஸ். பெரிய பில்டிங் காணாமல் போயிடுச்சு காய்ஸ். ஐயோ, போய் பார்க்கவும் போது தான் காணாமல் போகும் சொல்கிறதுக்குள்ள வந்துட்டான். நம்ம பயப்படலாம். அப்படி காய்ஸ், அப்படி வந்துட்டான் பார்த்தீங்களா? அப்பா, அது கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரா? இப்போ போகிறது 7th ஃப்ளோருக்கு போயிட்டுருக்குறோம். 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர். இதெல்லாம் நம்பர் இல்லை, இதுக்கப்புறம் தான். இதுதான் 5th ஃப்ளோர். ஓ, இது என்னதுன்னு தெரில, கோல்டன் வருது. ஓ, இதில் ஒரு கொஞ்சம் பண்ணிட்டோம் போல். பேக் டு மெயின் பேஸ். அப்புறம் மேலே போகிற மாதிரி வருமா? இது 6th ஃப்ளோர். 6th ஃப்ளோரில் எப்படி வருது? 7th ஃப்ளோரில் இப்படி 2 பேரும் பேசிக்கிற மாதிரி. பேசுகிறதுல எவ்வளோ வரும் தெரில, ரொம்ப நேரம் ஆகும் போல். ஓகே, வாங்க மேலே போவோம். இவனை 1 பில்லியன் வந்துட்டா சொல்லிட்டா. அப்பா, 7th ஃப்ளோரில் இருக்கான் காய்ஸ். இதெல்லாம் 1 பில்லியன் வருது 7th ஃப்ளோரில். அப்பா, ஏழை வைக்காதீங்க. வாங்க போவோம். எத்தனை மில்லியன் இருக்குமோ? அப்பா, 58 மில்லியனா? என்ன காய்ஸ், 58 மில்லியன் வந்துருச்சு. இருக்கிற வரையில் லாபம் தான். 60 மில்லியனா? 64? 67? 70? என்ன காய்ஸ் இது? 83 மில்லியனா? இருங்க, ஒரு 28 மில்லியன் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். அப்போ 100 மில்லியன் வந்துடும். ஃபைனலி 30 மில்லியன் வந்துருச்சு. ஆஹா, ஓஹோ, இப்போ 70 மில்லியன் தரானா? 10 10 10 10 10 10 இப்படி போயிட்டானே. நம்மளுக்கு வந்துருச்சு கைஸ். நான் இப்போ கோல்டன் புல்ல போகிறோம். ஃப்ரீ கொடுக்குறோம். 14 மில்லியன் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். 10 மில்லியன் கொடுத்துட்டோம். 25 மில்லியனில் 15 4 காசு இல்லைன்னு சொல்லி இந்த 22 மில்லியன் இருக்குது. அதை கொடுத்துட்டோம்னா மறுபடியும் காசு இல்லைன்னு சொல்லி 13 வந்துருச்சு. மறுபடியும் கொடுத்துட்டு இப்படின்னு பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 25 மில்லியனா அப்படி சொல்லி பார்க்குறதுக்குள்ளே எங்கள் காசு வந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு கேருக்கா செயின் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்க்கணும். அப்புறம் மறுபடியும் இந்த பிள்ளையே வந்துருச்சுன்னு சொல்லி இப்படி போய் இப்படி வந்து லெஃப்ட்டு ரைட்டு 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 லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். 22 மில்லியன் சம்பாதிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பயங்கரமான சம்பவம் வந்துடுச்சு. என்ன சொல்லி பார்த்தா, திரும்பி போகிறது வழியில் அப்படின்னு சொல்லும் போது கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே இதே முடிஞ்சிடுச்சு. வாங்க திரும்பி போகலான்னு சொல்லும் போது இங்கே ஒரு கோல்டன் அப்டேட் வந்துச்சு. என்னடான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ள இங்கே
43 மில்லியன் வந்து எல்லாத்தையும் ஒரே சேர்ந்து கவுந்துட்டு போயிடுச்சு. என்னடா அவன் எப்படி கதை சொல்கிறான்னு நினைக்காதீங்க, ஓரளவு சொன்னேன். இப்போ எவ்வளோ வருது? 40க்கே வருதா? வாங்க, காசு வந்திருக்கும். 19 மில்லியனா? இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஓகே விடுங்க. 3 வந்துடுச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே இங்கே நம்மளுக்கு காசு வந்துடுச்சுன்னு சொல்லி இப்படி வரதுக்குள்ளே காசு இல்லைன்னு சொல்லி இது வந்துச்சு. அப்புறம் ஏதாவது ஸ்பின்னருக்கு வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஏன் இந்த கியூஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்படும் போது கீழே பார்த்தா நம்மளுக்கு காசு ரெடி ஆயிடுச்சு மாமன்னு சொல்லி கத்துறாங்க. இவனும் ஓடி வந்து கீழே வந்து பார்த்தா ஐயோ என்ன இப்படி பண்ணுறானுங்க நான் அழுகுறேன். ஏன்னா 2 ட்ரில்லியன் குடிக்கிறதுக்கு வெறும் 1495 கவர்மெண்ட் காயின்ஸ் கேட்குறாங்க. அதனால் ஐயோன்னு சொல்லி கத்துறதுக்குள்ளே இங்கே 20 மில்லியன் இதுக்கே வந்துடுச்சு. இப்படி கொடுத்து இங்கே திரும்பினா இன்னொரு 20 மில்லியன் கேட்குறானுங்களே இப்படி கத்துறதுக்கு கூட வழி இல்லாமல் இப்படி கொடுக்க போகும்போது மறுபடியும் அதை பார்க்கலாம் அப்படி சொன்னால் அது கூட இவனை மதிக்கலை. ஐயோ மேலே கத்துனா அவங்க என்னமோ புலி காட்டுது என்னன்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் நம்ம கூடயே வருது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது 50 மில்லியன் வந்துச்சு ஏன்னு சொல்லும்போது இங்கே தான் வந்தான். அதை கொடுத்தா வெளியே போயிடும் சொல்லி பயப்படுத்தினான். சரின்னு சொல்லி இங்கேயே போய் காசு 64 மில்லியன் வாங்கி டுப்புக்குன்னு கொடுக்க அடுத்த செகண்டே கழிடுச்சு. இங்கே வந்து 28 மில்லியன் வந்தும் அது ஒரே செகண்டில் 2 மில்லியன் வரும்போது ரொம்ப ஒரு கவலை பப்பா. ஆனால் இவன் எவ்வளோ கொடுக்குறான்னு தெரிஞ்சா நீங்களே சாப்பிடுவீங்க. 25K தான் தருவான். எது 25,000 ரூபா கொடுத்து நாங்கள் என்னடா பண்ணுறது, அதுக்கு எதுக்கு 60 மில்லியன் செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி வருடம் போது இதெல்லாம் என்னடா காசு இங்கே பாருங்கடா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு சொல்லி இன்னொருத்தன் அவனை கேள்வி பண்ணும்போது இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பினா 33 மில்லியனை செலவு பண்ணி வெறும் 6 மில்லியன் வந்தா இங்கே ரொம்ப கம்மியாக வருதுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே திரும்ப 5 இப்படி போயிட்டு இப்படி வரது இப்படி திரும்புறதுக்குள்ள 3 மில்லியன் மறுபடியும் இப்படி திரும்புறதுக்குள்ள 6 மில்லியன் இப்படி திரும்புறதுக்குள்ள 9. ஆனால் இங்கே 30 மில்லியன் கேட்குறான். இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுபடியும் பண்ணும்போது வந்தது பாருங்க காசு 33. மறுபடியும் 3 மில்லியனா அப்படின்னு சொன்னான். வெளியே போட யோசிக்கிறாஸ்கள்னு சொல்லி துவைத்து விட்டாங்க. சரி இதுக்கு மேலே நம்மளுக்கு இது இல்லைன்னு சொல்லி வெளியே வந்தா விண்டோஸ் போடவே இல்லைன்னு சொல்லி நான் வந்துச்சு. அப்புறம் விண்டோ போட்டு இன்னொரு 9 மில்லியன் வரதுக்காக வெயிட் பண்ணி வால்ஸ் அப்டேட் பண்ணி இங்கே இருக்கிற 2 பாக்ஸை இது பண்ணிட்டு ஐயோ இதுலேயே 1 மில்லியன் வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 40 மில்லியனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தம்பி. அப்போ தான் இவன் வந்தான். பார்க்கறதுக்குள்ள மறுபடியும் எங்கிருந்தோ தான் வந்து இங்கே பார்க்குறிய காசுன்னு சொல்லி இவனை அழுக வச்சுட்டான். இவனுக்கு ஒரு கோபம் என்னன்னா
பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இது போகும், ஏழைங்களுக்கு இது வராதுன்னு அப்போ இவனுக்கு தெரியாது. அதனால் நமக்கு இது அடுத்த டைம் வந்துடும் சொல்லி சந்தோஷத்தில் நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்தான். அப்படியே மேலே ஏறி வரும்போது இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கும்போது தெரிஞ்சு அது கலெக்டர். வருத்தத்துலேயே இங்கே போய் வால்ஸ் அப்டேட் பண்ணும்போது வெறும் 12,000 தான் இருக்குதா சொல்லி வந்து சத்தம் போட்டான். அப்போ திரும்பி பார்க்கும்போது இவனை விட பெரிய ஆள் யாருமே இல்லை அப்படின்னு இங்கே வந்து நிற்கான். அப்படியே வலிக்கிட்டு பொறுக்கடின்னு விழுந்தான். அப்புறம் இவன் வந்தான், உங்களா டே அப்படின்னு கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், சிக்ஸ்த் ஃப்ளோர், செவன்த் ஃப்ளோர் வந்துட்டோன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் இருந்தான். அப்படி வரத்துக்குள்ள 30 மில்லியனா? அவன் அப்போ வெயிட் பண்ண 40 மில்லியன் இப்போ வந்துச்சு. போட்டான் பாருங்க குத்தாட்டம். இப்படி போட்டுட்டு இப்படி குதிக்கிறதுக்குள்ளே காணாமல் போச்சு. வால்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் வந்தான். கொடுத்தா வெறும் 60 மில்லியன் தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லி சோகப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு கூட தெரியாத இருந்தான். அப்போ மறுபடியும் ஒரு கோவம் வந்துச்சு. அதையே கொடுத்தா 6 ட்ரில்லியன் வருதாம்மா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மேலே மேலே போனால் கொஞ்சம் காசு அதிகமாக வருமோ? ஒருவேளை எஸ்எம்என் இருக்கும்ல, 100 ட்ரில்லியனுக்கு இது கொடுத்தா நம்ம வாங்கிடலாமேன்னு சொல்லி வெயிட் பண்ணி ரொம்ப சலிச்சு போனதான் மிச்சம். ஏன்னா அது அவனுக்கு கிடைக்காதுன்னு அப்போ அவனுக்கு தெரியாது. 40 மில்லியன் வந்துருச்சுன்னு சொல்லி 43 மில்லியன் ஒரே சங்கில் 14 மில்லியன் நான் மாற்றி இங்கே இருக்கிறதையே மறந்துட்டான். மறுபடியும் ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லி இந்த பில் கொடுக்கும் போது 3 மில்லியன் வந்துருச்சு ஏன்னு சொல்லி அங்கே பார்த்தா இது நம்மளுக்கு தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா இருக்கிறதுல கம்மியானது அங்கே ஒருத்தன் விளையாண்டுருந்தான். அதை இவன் பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல அப்பயே இதெல்லாம் அவங்களுக்குலாம் கிடைக்கும், பணக்காரங்களுக்கு, நம்மளுக்குலாம் எதுவும் கிடைக்காதுடா, ஏன்டா நீன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாங்க. இப்போ ஒன் ஸ்பின்னர் கிடச்சிருச்சு, கொடுப்போம். கியூஸ் வந்துரு அது வராதுன்னு அப்போ தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணும் போது ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஏ டுப்பாட்டா போய் அறுவடை கத்த வேணாம் அப்படின்ட்டு தலைவலியை போட்டு விடுங்க, தலையெடுத்து பட் தெரியாது அது பண்ணிக்கோங்க. அப்பாடி ஒரு வழியாக நம்மளுக்கு காசு கிடச்சிருச்சுடா. இந்த காசு எப்படி எடுக்கிறது? அது தருவாங்கப்பா நம்மளுக்கு எதுக்கு. 24 அப்படியே போகும்போது மறுபடியும் காசை காலி. இங்கே காசை வாங்கிட்டு மறுபடியும் இங்கே காசு வாங்குறதுக்குள்ளே 8 மில்லியன் தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 64 மில்லியன் நான் உனக்கு தரேன், 69 நீ ஏன் 70 மில்லியனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 72 மில்லியன் தான். அது எனக்கு பத்தாதுன்னு சொல்லி அவனுக்கு அப்போ தெரியாது. அதனால் 75 மில்லியன் தந்தான். இதோட இவன் ஒரு 5 தந்தான். அப்புறம் இவன் ஒரு 7 தந்தான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இவன் அவன் வாழ்க்கையில் 100 மில்லியன் அப்போ அவன் பார்க்க போகிறான். தோட்ட நான் போகிறேன், ருத்தின் வருவான். கைஸ் இதுவரை நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தெரியல. ஓகே 100 மில்லியன் வந்துட்டோமா?
மறுபடியும் கொடுத்துட்டு இப்படி வரதுக்குள்ள காசு கலியோ காலி. இவன் 10 மில்லியன் தந்தான், இவன் ஒரு இது தந்தான். நம்ம இது 1 மில்லியன் வரப்போம் காய்ஸ். 1 மில்லியன் வரப்போகிறோம். இந்த இது கொஞ்சம் பெருசாக வரும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். இது ஒரு இன்னும் 21ஆம் தேதி வரையும் வீடியோ வந்து வரும். ஏன்னா எனக்கு ஸ்கூல் இல்லை, நான் ஜாலியாக சுற்ற போகிறேன். அதுக்கு நம்ம வீடியோவே போட்டுடலாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி 3K வந்தது. அதை நான் வீடியோ போடல, அது வந்து சும்மா வீடியோ போட்டு விட்டேன். ஓகேங்களா? இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரும் அப்படின்னா டெய்லி சொல்கிறேன். ஆனால் இந்த டைம் வரும். இந்த சாப்டரே போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல. A few moments later. இருந்தாலும் நம்புகிறேன். 34 கேட்குறானா? அதுக்கு முதல்ல இவனை கொடுக்கணும். எவனாவது வரானான்னு சொல்லி திரும்பி பார்ப்போம். எவனும் வரல. ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு. நான் அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி பேச வந்துருச்சு கைஸ். இனிமேல் அப்படி தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏனுங்க 100 மில்லியன் வரட்டும். 3K ரீச் ஆகிட்டோம் கைஸ், ஒரு பெரிய விஷயம் தானே. அப்புறம் 100K பெருசாக வருது. ஆஹா, யாரா நீ? நம்ம ஃப்ரெண்டு தான், வேற எவன்? ஆஹா, எவ்வளோ பெருசு! ஓ, இங்கே ஒன்று வரணுமா? அதுக்கப்புறம் 2 ஃப்ளோர் தாண்டி போயிட்டானா அவன். அப்படி திரும்பதுக்குள்ளே இங்கே 100 மில்லியன் வந்துருச்சு. இருங்க, 3K தேவை, 2 மில்லியன் தேவை. தப்பிச்சுக்கோ காசில். என்னங்க 100 மில்லியன் அசல்ட்டாக போயிடுச்சு. ஆஹா, நெக்ஸ்ட் ஃப்ளோர் பில்லியன் கணக்கில் காசு வேணும்ல. ஐயோ, அதை மறந்து போயிட்டேனே கைஸ். நெக்ஸ்ட் ஃப்ளோரில் மில்லியன் கணக்கில் காசு வேணும். அதுக்கு இப்பயே எனக்கு மில்லியன் கொடுத்தா தான் நான் பில்லியன் போக முடியும். இப்போதான் 90 வராங்க. ஆஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டனே. நம்ம தான் பணக்காரங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு வருஷம் வந்துக்கும் ஆனால் இந்த கஷ்டம் வைக்கும் சொல்கிறது இருக்குது. ஆனால் ஒன் டைம் நான் சீக்கிரமாக வீடியோ போட்டேன், எப்படின்னே தெரில. இந்த கேம் நல்லா இருக்குது கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதுவும் இல்லாமல் நல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது, வியூஸும் நல்லா போடுறீங்க, நல்லா பார்க்குறீங்க. நான் 60 தான் தரான். என்ன கைஸ், 6 தான் தரான். போன டைம் தந்ததே 10 இருக்கிறான். ஏன் 6 தான் 5 தந்துட்டு இருக்கிறான். அச்சோ டேய், 8 தரான். ஓகே, இது ஒரு நல்லது தான். இன்கம் சிட்டியா? ஓ, இது இவனுக்கு மட்டும் வருது, இதுக்கு மட்டும் வந்தா என்னடா? இதுக்கு இது உன்னோட பெருசா, இது கூடுறா. என்னது? ஓ, இதுக்கு ஹெலிகாப்டர் வரலையா? வந்துட்டேன். இந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கோ. அடே டே டே டே, ஐயோ. அது ஏவன் பார்த்துட்டு வரேன். யார் ராணி? என் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தனும் இல்லை. எவ்வளோடா சம்பாதிக்கிற கைஸ்? எனக்கு வர கைஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. நம்மளுக்கு மட்டும் என் கைஸ் இப்படி வர மாட்டேங்குது. 1 பில்லியன் வந்துருச்சு பாருங்க, கண்ணு முன்னாடி 1 பில்லியன். நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். வாங்க போ. என்னமே வரல. ஜஸ்ட் போச்சு. ஐயோ பேடு. இதான் லாஸ்ட். எவ்வளோட தேவை? 50 மில்லியனா? இப்போதான் 10 மில்லியன் வரும். இவன் 9 தரான். ஓகே, நீ எவ்வளோ தர? இவன் 10K வந்தால் எவ்வளோ
மில்லியன் கணக்கில் ஏன்டா இப்படி பண்ணுற டேய்? 30 இருக்குது, இருங்க. இது ஒரு 30 வந்தோடனே 60 வருமா? பிடிங்கிடலாம். பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 300K 61 கரெக்டாக வந்துருச்சு. 50 வாங்க. அப்போ வாங்கினா 11 இருக்குமா? வாங்க. இன்னொன்று இருக்குதா? டேய் 9 இன்னும் ஒரு 1 தந்தா கூட பரவாயில்ல. பொறிஞ்சிருங்க கைஸ். ஓகே, என்ன 6 தான் தரான். இது ஓகே, இருங்க. 2 தான் வந்துச்சு. ஐயோ 100K அசல்ட் வந்துருச்சு. 1 மில்லியன் தான் இருக்குது. இது எவ்வளோடா? ரொம்ப பெருசா? ஆமாங்க, ஒரு பெருசு தான். 40 கேட்குறானா? டே இன்னும் ஒரு 2 தரான். 1 மில்லியன் வந்துச்சு. எஸ் அப்பாடி 1 மில்லியன் வந்துச்சு. மறுபடியும் 1 மில்லியனு. மறுபடியும் 1 மில்லியனு. என்னங்க 1 மில்லியன் வந்துருக்குது. 34, 36, 37, 38, 39, 40. இங்கே எலி ரொம்ப செல்ல பண்ணிட்டு இருக்குது. புரிஞ்சுருங்க, வர்றேன். முடிச்சு கட்டிட்டேன். ஓகே கைஸ், முடிச்சு கட்டிட்டேன். 1 மில்லியன் கொடுக்குறானுங்க இவங்க மட்டுமே. பொன்சைன் கலை வருது. சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு செகண்டுக்கு 100K கூட வரல நம்மளுக்கு, அப்படின்னு தான் நினைக்கிறேன். டேய் என்ன சொல்ல மாட்டேங்கிறான். 300 கைஸ். ஏங்க இது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு 1 வருது. இது ஒரு கேஸ் வந்தால் நல்லா இருக்குமே. கேஸ் வாரியா மீடியம் கேஸ். இது ஒரு ஓகே தான். இது எப்படி வாங்குறதுன்னு தெரில. டேய் தர முடியலாம்டா. ஓகே விடுங்க, தர மாட்டான். ஆனால் இது நம்மளுக்கு தான். ஓ இதை மறந்துட்டேனே. இப்போ என்னடா இதெல்லாம் வாங்கணுமா? 20. 100 அது மட்டும் போயிடுச்சா? என்னங்க 8 தான் தரான். இன்னும் ஒரு செகண்டுக்கு எவ்வளோடா? டே ஒரு செகண்டுக்கு எவ்வளோ? என்ன கண்ணை பாருங்க, வீடு மாதிரி வச்சிருக்கிறான் அவன் கண்ணையே. எவ்வளோ இடத்துல 93. ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஃப்ளோர் முடிச்சுட்டு ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் என்ன வரும் தெரியல. அதுதான் 1 மில்லியன் வச்சா. ஓகே இன்ட்ரெஸ்ட் வாங்க. இனிமேல் இருக்கிற இந்த நெசசரிஸ்லாம் முடிச்சிடலாம். அப்டேட் வாலெட் 45 இப்போ வேணாங்க. ஃபஸ்ட்டு காசு வருதான்னு பார்ப்போம். நீ எவ்வளோ தரான்? சிட்டி இன்கம் பண்ணா ஒரு சைடு எவ்வளோ தான் தரான்? 12K வா?
கைஸ் வந்து பார்த்தா 1 பில்லியன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கைஸ். 1.1 போடு. அப்பா எவ்வளோ பெரிய பணம். 1.1 பில்லியன் கைஸ். பா என்னது டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. பார்த்தா என்னன்னு தெரியல. 6 hours later. அது என்னன்னு பார்த்தா எனக்கு பிடிக்காது. டேய் ஒரு அட்டி அடிச்சு வாடா புதுசா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் வந்தான். மீடியம் மீடியம் மீடியம். இப்போ 100 பில்லியன் தான் இது. ஓகேங்களா, ஒன்றுமே வரல பார்த்தீங்களா, ஒன்றுமே ஆகலை. கொடுத்தோம்னா ஒன்றுமே ஆகாது. ஐயோ 50 மில்லியன் வந்துச்சா. 1 பில்லியன். நெக்ஸ்ட் ஃப்ளோர் வாங்குவோம். நம்ம இதுவே வாங்குவோம். என்ன கைஸ் இப்படி குறைஞ்சி போச்சு அதுக்கிட்டையும். அவ்வளோதானா? அவாடி. ஆனால் என்ன 500 மில்லியன் போயிடுச்சு. சரி விடுங்க, விற்கிறது தானே. 4 மில்லியனா? இப்பயும் கே வருது பார்த்தீங்களா. 44 அப்படியே டெவலப்பு. இப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோடா? நல்லா பார்த்துட்டேன். 100 கே தான் கைஸ் வருது ஒரு செகண்டுக்கு. யாரா நீ? யாருன்னே தெரில. இப்போ என்னடா பண்ணும்? ஓ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஃப்ளோரு இப்போ ஸ்டார்ட் பண்ணணுமா? வாங்க ஸ்பின்னர். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். ஸ்மாலஸ்ட் கைஸ் 25 மில்லியன். ஓகே கைஸ், இந்த கலெக்டர் மட்டும் வாங்கிட்டு இந்த வீடியோ வின் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பாய் பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்துடும். அது வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. யாரா நீ? அவனை என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அட்டி போட்டுரும் பார்த்துக்கோ. பை பை. ஓ சேம் ஹைட்டு, அதான் தலைவர் வந்திருக்காரு. சேம் ஹைட். ஓகேங்களா, பாய்.